மயிலாடுதுறை அருகே நிலத்தை ரூபாய் 40,000 போக்கியத்திற்கு அடமானம் பிடித்தவர்களிடமிருந்து நிலத்தை மீட்ட நிலையில் அடமானம் பிடித்தவர்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாக பொய் புகார் அளித்து பெரம்பூர் காவல் நிலைய போலீசாரை வைத்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு உள்ளனர். தங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கில் செயல்படுபவர்களுக்கு உடந்தையாக பெரம்பூர் காவல் நிலையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க விவசாயி ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தரங்கம்பாடி தாலுகா பட்டாவரம் கிராமத்தைச் சேர்ந்த அடைக்கலராஜ் என்பவர் தனது மனைவியுடன் வந்து அளித்த மனுவில் தனது தந்தை ஆரோக்கியநாதன் தத்தனூர் கிராமத்தில் போர்செட்டுடன் உள்ள 10 மா நிலத்தை பட்டாவரத்தைச் சேர்ந்த ராஜ் என்பவரிடம் ரூபாய் 40,000ற்கு அடகு வைத்துள்ளார். ஆரோக்கியநாதன் இறந்துவிட்டதால் அவரது மகன் ஆரோக்கியராஜ் பணத்தை கொடுத்து நிலத்தை கேட்டபோது ராஜ் நிலத்தை திரும்ப ஒப்படைக்க ரூபாய் 2 லட்சம் கேட்ட பணத்தை கடன் வாங்கி கொடுத்து நிலத்தை மீட்டு கடன் பெற்றவரிடம் போக்கியத்திற்கு நிலத்தை ஒப்படைத்தேன். ஆனால் நிலத்தில் சாகுபடி செய்ய விடாமல் தடுத்து ரூபாய் 10 லட்சம் பணம் தந்துவிடுகிறோம், ராஜ் வசம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று பஞ்சாயத்து பேசி ரூபாய் 80 லட்சம் பெருமான நிலத்தை ஆக்கிரமிப்பதற்காக ஜாதி பெயரை சொல்லி தரக்குறைவாக பேசியதாக பெரம்பூர் காவல் நிலையத்தில் ராஜ் புகார் அளித்துள்ளார். பெரம்பூர் காவல் ஆய்வாளர் எதிர்த்தரப்பிற்கு ஆதரவாக செயல்பட்டு மிரட்டுவதாகவும் காவல் ஆய்வாளர் மலைச்சாமி மீது குற்றம் சாட்டியுள்ளார். சொல்லுங்க சார். எங்க உங்க வீட்டுக்காரங்கம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இல்ல சார், வெளில போயிருக்காங்க சார். வீட்டுல தான் சார் போன் கிடக்கு சார். அப்படியா? ஆமாங்க சார். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு சரியா வந்துருங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த மாதிரியா அவங்க 10 லட்சம் ரூபா சரியா அந்த இடத்துக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் சரிங்களா. அவர் என்ன சொன்னாரு, எங்க அக்கா தங்கச்சி தான் கலக்கணும், எனக்கு டைம் வேணும்னு கேட்டாரு சரியா. நீங்க எதா இருந்தாலும் வேணா காலையில பிறப்பு வர்றோம்னு சொன்னாரு. நான் தான் சொன்னேன், நான் ஒரு வேற வேலையில இருக்கேன், நீங்க தேவையில்லாம காத்து கிடக்க வேண்டாம், நான் எப்ப சொல்றேனோ அப்ப வாங்கணும். இப்ப அவங்க வந்துட்டாங்க. நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் கலந்துக்கிட்டு என்னன்னு வந்துருங்க. எல்லாம் எங்களுக்கு இடம் தான் வேணும்னு சொல்லிட்டுங்க சார். கேட்டோம் சார். நான் சொல்ற மட்டும் கேட்டுக்குங்க சரியா. ஒண்ணு இந்த ஆப்ஷன் சொல்லிருக்கேன். அப்படி இல்ல அப்படின்னா அந்த இடத்த அவர்கிட்ட ராஜ்யத்தை வர கொடுத்துட்டாங்க சரிங்களா. கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்க அந்த இடத்த எடுக்கணும்னா, அந்த இடத்துக்கு வரணும்னா சட்டமா கோர்ட்டுக்கு போய் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல இருந்து உத்தரவை வாங்கிட்டு நீங்க வரலாம் சரியா. நான் சொல்றத கேட்டுக்கங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னதை நான் சொல்லிடுறேன். உத்தரவு வாங்கிட்டு வரலாம். அப்படி இல்ல அப்படின்னா தேவையில்லாம அங்க எதுவும் போக கூடாது. அவங்கள்ட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கிற கூடாது. அவங்கள்ட்ட ராஜ்வுட்ல எதுவுமே பிரச்சனை பண்ணல சார். நாங்க வக்கீல வச்சு பாத்துக்கிறோம் சார். எங்களுக்கு இந்த கேஸ் நாங்க ஜாதியை பத்தி தப்பா பேசணும்னு சொல்றாங்களா சார். ஏன் நாளைக்கு? ஆமாமா, அதுக்கும் சொல்றாங்க. அதுக்கு தான் நாளைக்கு 5 மணிக்கு வந்துருங்க. அதுக்கு வந்துருங்க. அவங்க அதுக்கு வந்துருங்க. அதுக்கு புகார் கொடுத்துருக்காங்க. சொத்து பிரச்சனை சார் நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஜாதியை பத்தி நான் பேசினாங்கிறாங்களா சார். நான் பேசுனதுக்கு நான் இந்த ஊர்ல பேசினாங்கிறாங்களா சார். இந்த ஊர்ல சாயங்காலம் 5:30க்கு தான் பேசினாங்கிறாங்க. ஆதாரம் யாராச்சும் இருப்பாங்களா சார்? நான் ரோட்ல தான் நின்னு பேசுனாங்கறாங்களா சார்? ஏமா நான் சொல்றது தெளிவா கேட்டுங்க. நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன் சரிங்களா. நேத்து உங்க வீட்டுக்காரட்ட தெளிவா சொல்லிட்டேன். போட்டு குழப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க இங்க வந்துருங்க. நான் இந்த உத்தரவை நான் சொல்லிட்டேன். 5 மணிக்கு வந்துட்டு உத்தரவு சொல்லிட்டு போயிட்டு இருங்க. அந்த இடத்துக்கு எந்த வக்கீல் மூலம் எந்த கோர்ட் மூலம் வர்றீங்களோ அதுக்கப்புறம் போய் அந்த இடத்துக்கு நீங்க போய் பாத்துங்க சரியா. ராஜ் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா சார்? யாரு? சார்ஜ் வீட்ல. ஆமா, சார்ஜ் வீட்ல என்ன சார் நாங்க போய் என்ன சண்டை வளர்த்தோமா சார்? ஏமா நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டியா? நீ சண்டை வளர்த்தேன்னு ஜாதியே சொல்லிட்டேன்னு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆளுங்க தான் சார் கொடுத்துருக்காங்க சார். அந்த ஐயா தான் கொடுத்துருக்காங்க சார். என்ன புரியுதா? அதான் கொடுத்துருக்காங்க. என்ன புரியுதா? அவங்களும் வர்றாங்க. அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்தை உங்க வீட்டுக்கார்ட்ட பதிவு பண்ணியாச்சு. உங்ககிட்டையும் பதிவு பண்ணியாச்சு. நீங்க எதா இருந்தாலும் அவங்ககிட்ட நேரடியா நீங்க சொல்லிடலாம். நீங்க கோர்ட்டு உத்தரவு வாங்கிட்டு நீங்க தாராளமா உங்க இடத்துக்கு வரலாம் சரியா. ரைட். நாளைக்கு 5 மணிக்குமா கரெக்டா 5 மணிக்கு ஷார்ப்பா உங்க வீட்டுக்காரு நீங்களும் வந்துருங்க சரியா. உங்க வீட்டுக்காரர் வந்தவொடனே பேச சொல்லுங்க என்கிட்ட. சரிங்க சார். அவங்க நைட்டு 10 மணிக்கு தான் சார். அவங்க வக்கீல பார்க்க தான் சார் போயிருக்காங்க சார். எத்தனை வக்கீல் வச்சுக்கிட்டாலும் சரிதான், எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல சார், அது சார்ஜ் வீட்ல 25 ஆண்டு காலமா 25 ஆண்டு காலமா அவர்கிட்ட தான் அனுபவத்துல இருக்கு. அந்த ஊருக்காரங்களே எல்லாருமே சொல்றாங்க சரியா.
அதனால நீங்க எதா இருந்தாலும் மீட் பை கோர்ட், புரியுதுங்களா? ம் ஆமா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு ஷார்ப்பா வந்துருங்க. நான் சரிங்க போன்ல சொல்லிட்டேன், எனக்கு தெரியாது, நீங்க போனுக்கு சொல்லல சார் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு நீங்க உங்க வீட்டுக்காரர் எல்லாம் இங்க வந்துடும். நான் டாக்டர்கிட்ட 5 மணிக்கு தான் சார் நாளைக்கு டோக்கனே போட்டிருக்கேன், அனுசியாட்ட மயிலாடுதுறையில. எனக்கு தெரியாதுமா, நீ டோக்கன் போடு, எனக்கு அது தேவையில்லை. இதை நான் சொல்லிட்டேன், விவரத்தை சொல்லிட்டேன். அப்ப நான் என் பிள்ளைங்களோட இப்ப நான் செத்துட்டேன் சார். இதே மாதிரியே டெய்லிக்கும் கூப்பிடுறீங்களா சார்? எப்படிதான் சார் வர்றது? என்னமா டெய்லிக்கும் கூப்பிடுறீங்களா சார்? காலைல கூப்பிட்டீங்கன்னு வந்தேன் சார், இன்னைக்கு ஆஸ்பத்திரி போகணும் சார். ஏமா இங்க கேளுமா, நாங்க வந்து எங்களுக்கு ஒரு வேலைன்னா பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு பல பிரச்சனை இருக்கு. உங்களை மாதிரியா 1000 மக்களையும் பார்க்கணும், 1000 மக்களுக்கும் பதில் சொல்லணும், புரியுதா? நேத்து சொன்னா உங்க வீட்டுக்காரர் வரனாரு, வர வேணான்ட்டேன், அவர் அலைய வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கீங்க சரியா? உங்க இதுக்கே பேசக்கூடாது. நாளைக்கு நீங்க வாங்க, உங்க கருத்தை சொல்லிட்டு நீங்க போங்க, அவ்வளவுதான். நாளைக்கு 5 மணிக்கு வந்துருங்க, வைங்க. மேலும் காவல் ஆய்வாளர் மலைச்சாமி பேசும் ஆடியோவை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து உரிய விசாரணை செய்து எனது நிலத்தை அபகரிக்க வேண்டும் என்று கெட்ட எண்ணத்தில் கட்ட பஞ்சாயத்து செய்து எங்கள் மீது பொய்யாக PCR புகார் கொடுத்து மிரட்டி வருகிறார்கள். என்னையும் எனது குடும்பத்தையும் பாதுகாத்திடவும் எனது நிலத்தை பாதுகாத்து தந்திடவும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆடியோ குறித்து பெரம்பூர் காவல் நிலைய போலீசார் கூறுகையில், ஆரோக்கியநாதனுக்கு சொந்தமான நிலம் 20 ஆண்டுகளாக தனது அனுபவத்தில் உள்ளதால் 10 லட்சம் ரூபாய் பணத்தை தருகிறேன், நிலத்தை தன்னிடம் கொடுத்து விடும்படி ராஜ் கேட்டுள்ளார். இதனை அடைக்கலராஜ் ஏற்காத நிலையில் வயலில் பம்பு செட் மின் ஒயரை சேதப்படுத்தி வயலில் வேலை செய்த கூலி தொழிலாளியை ஜாதி பெயரை சொல்லி திட்டி மிரட்டல் விடுத்ததாக காவல் நிலையத்தில் ராஜ் தரப்பினர் புகார் அளித்துள்ளனர். விசாரணைக்கு வராமலேயே தவறான குற்றச்சாட்டை அடைக்கலராஜ் தரப்பினர் கூறுவதாகவும் வயலில் மின் மோட்டார் உபகரணங்களை சேதப்படுத்தியதற்காக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தனர். எங்க மாமனார் வச்சு போக்கியத்துக்கு 10 மணி நிலம் வச்சாங்க 40,000 ரூபாய்க்கு. ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அந்த நிலத்தை நாங்க போய் வேற ஒருத்தவங்கள்ட்ட 2 லட்ச ரூபா பணம் வாங்கி இப்போ கொடுக்கக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க போக்கியத்து வச்சவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை பண்ணக்குள்ள நாங்க வேற ஒருத்தவங்கள்ட்ட பணம் வாங்கி கொடுத்ததுனால வாங்க முடியாது, நாங்க 10 லட்ச ரூபா தரோம், எங்க இடத்த அந்த நிலத்தை எங்களுக்கே விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களால தர முடியாதுன்னு சொன்னோன்னா கட்ட பஞ்சாயத்து மாரி வச்சு பேசி சீனிவாசன் பெரம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்க ஜாதியை பத்தி தப்பா பேசணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா போலீஸ்காரங்க பெரம்பூர் போலீஸ்காரங்க சும்மா என்னை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, எனக்கு உடம்பு முடியல, ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சார் ஃபோன் அடிச்சு ரொம்ப அவங்களே போலீஸ்காரங்களே என்ன சொல்றாங்க, நீங்க 10 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களை.